ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் முட்டை சாதம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செய்யணும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி கேரட் முட்டை சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃபுல் பாயில், அதாவது பெப்பர் சால்ட் போட்டு ஃபுல் பாயில் முட்டை. அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், குட்டி தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன், காரத்துக்கு ஸ்பைசி அதிகமாக வேண்டாம் அப்படின்றதுனால. இதில் நம்ம பெப்பரும் சேர்ப்போம் அப்படின்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்தாச்சு. மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். மீடியம் சைஸ் கேரட், பெருசு கிடையாது. ஏன்னா ஒரு கிளாஸ் அரிசி, அதாவது 100 கிராம் அளவுக்கு சாதம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசியோட அளவு 100 கிராம், சாதத்தோட அளவு அதை விட கொஞ்சம் கூட இருக்கும். இப்போது கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூனுக்கு பெப்பர் தூள் எல்லாம் சேர்த்து கேரட் கூடயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சோண்டு பெப்பரும் போட்டு முட்டையை வந்து நல்லா கிளறிக்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வரும். அது 75% நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கேரட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு நமக்கு குழப்பம் இருக்காது. கேரட்டும் முட்டையும் கொஞ்சம் தனித்தனியாக தெரியும். பசங்க வந்துட்டு கேரட் கூட சேர்த்து சாப்பிட்ருவாங்க, ரெண்டுமே ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். முட்டையை வந்துட்டு நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா தொபருங்க இந்த மாதிரி வெந்து வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் முட்டை வந்து திரியாக நல்லா தனியாக தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம கேரட் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கேரட் கூட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம். சாதம் வந்துட்டு தனியாக குக்கரில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். 1 கிளாஸ் அரிசி நல்லா உதிரியாக 2 விசில் வச்சு, நம்ம வந்து சாதத்தை கிண்டும் போதும் அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். சாதத்தை வந்துட்டு நல்லா கிளறிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. தம்பி விரும்பி சாப்பிட்டான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயமாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி.